வெல்கம் டு கிரிதரன் அகாடமி. நாம் இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 4 வடிவியல் பேஸ் பண்ண சம்ஸோட பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் கோடுகள், கோட்டுத்துண்டுகள் மற்றும் கதிர்கள் பற்றி அறிதல், அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி கோட்டுத்துண்டுகள் வரைதல் பற்றி பார்க்கலாம். வடிவியல் ஜியோமெட்ரி. ஜியோனா புவி, மெட்ரான்னா அளவீடு. இந்த இரண்டு சொற்களும் எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். அப்போ ஜியோ, மெட்ரான் இந்த இரு கிரேக்க சொற்களிலிருந்து ஜியோமெட்ரி என்ற சொல் பெறப்பட்டது. இப்போ வடிவியல் என்பது புவியின் அளவீடு ஆகும். கிமு 600 கிரேக்க நகரம் மிலட்டஸை சார்ந்த தேல்ஸ் தான் வடிவியல் கருத்துக்களை பயன்படுத்தினார். அப்புறம் கிரேக்க கணிதவியல் அறிஞர் பிதாகரஸ் வடிவியலின் முறையான வளர்ச்சிக்கு உதவியவர். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புக் பேஜ் நம்பர் 84 அறிந்து கொள்க அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வடிவியல் பற்றி நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இது. நெக்ஸ்ட்டு கோடுகள், கோட்டு துண்டுகள், கதிர்கள் இதை பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் கோடுகள். இப்போ கோடுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு கிடையாது. அது நம்ம எப்படி வேணால் வரையலாம். அதாவது ஒன்று எப்படி வரையலாம், பெருசாக வரையலாம், இல்லை எப்படி வரையலாம், சின்னதாக வரையலாம். இப்போது இன்னொன்று எப்படி வரையலாம்னா கிடைமட்டம்னா இப்படி தானே வரைவோம். கிடைமட்டமாகவோ இல்லை சாய்வாகனா இப்படி வரைவோம். செங்குத்தாகவோனா எப்படி வரைவோம், இப்படி வரைவோம் இல்லைங்களா. அப்போ ஒரு கோடானது பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கலாம். கோடு கிடைமட்டமாகவோ சாய்வாகவோ செங்குத்தாகவோ இருக்கலாம். இது எல்லாமே என்னதான், கோடுகள் தான். இப்போ இந்த கோடுகளை எந்த டைரக்ஷனில் திருப்பினாலும் அது எப்படி இருக்கும், கோடாகவே இருக்கும். அப்போ ஒரு கோட்டினை எத்திசையில் திருப்பினாலும் அது கோடாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கோட்டிற்கு முடிவு புள்ளிகள் இல்லை. இப்போ இந்த கோட்டை நம்ம வரைகிறோம். லைன் இது இன்னும் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இந்த சைடு என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு தொடக்க புள்ளியும் இல்லை, முடிவு புள்ளியும் இல்லை. அப்போது இந்த சைடும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ரெண்டு சைடும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஏரோ மார்க். அப்போது இது என்ன பண்ணலாம், இன்னும் எவ்வளோ வேணால் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போது கோட்டிற்கு என்ன இல்லை, முடிவு புள்ளிகள் இல்லை. இப்போ இந்த கோட்டிற்கு எந்த எழுத்தால் குறிப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா எல். இப்போ கோட்டினை எல் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே இன்னொரு லைன் வரைகிறோம். அப்போ அதுக்கு என்ன பேர் வைப்போம், இது எல்லுன்னு வச்சிட்டோம் இல்லைங்களா. அப்போ இதுக்கு L1, இப்போ இதுக்கு என்ன வைக்கலாம், L2 அப்படின்னு பேர் வைக்கலாம். இப்போ இதுவே இந்த கோட்டில் இரண்டு புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஏ, இங்கே பி அப்படின்னு இரண்டு புள்ளிகள் எடுத்துக்கிறோம். இந்த ஏபி அப்படின்ற புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டினை இதுக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. அந்த இரண்டு புள்ளிகளையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும், மேலே இந்த ஏரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணணும். சரிங்களா. அப்படி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணாலே இது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கோடுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுவே இங்கே பி, இப்போ இது கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பேர் வைப்போம், பி கியூ போட்டு இந்த மேலே ஏரோ மார்க் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த சிம்பிள் இருந்தால் இது என்னதான், கோடுகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது இதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், இரண்டு புள்ளிகள் ஏ மற்றும் பி வழியே செல்லும் கோட்டினை ஏபி அப்படின்னு போட்டு அதுக்கு மேலே இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். சரிங்களா என்று எழுதலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோட்டு துண்டு. கோடுகளுக்கு முடிவு புள்ளிகள் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கோட்டு துண்டிற்கு என்ன உண்டு பார்த்தீங்கன்னா முடிவு புள்ளிகள் உண்டு. இப்போ கோடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், அந்த லைன் வரையலாம். ஆனால் கோட்டு துண்டிற்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு 5 சென்டிமீட்டரில் கோட்டு துண்டு வரைங்க, 4 சென்டிமீட்டரில் வரைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த அளவு வரைவோம். இப்போ ஸ்கேல் எடுத்துப்போம். இந்த ஸ்கேலில் இப்போ ஒரு 5 சென்டிமீட்டரில் வரைய சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த 0 மார்க்லேருந்து இப்போ இந்த 5 இந்த இடத்துல ஒரு புள்ளி வைப்போம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வைப்போம் இல்லைங்களா. அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பேர் வைப்போம், ஏ, இதுக்கு பி, இந்த புள்ளிகளுக்கு வைப்போம் இல்லைங்களா. அப்போது கோட்டு துண்டிற்கு முடிவு புள்ளிகள் உண்டு. கோட்டு துண்டினுடைய நீளத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், அளக்க முடியும். இப்போ இது எத்தனை சென்டிமீட்டரில் வரைஞ்சோம், 5 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போது கோட்டு துண்டின் நீளத்தை அளக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களில் பெரிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன பண்ணணும்,
கோட்டு துண்டின் முனைகளை குறிக்க பயன்படுத்தணும். சரிங்களா? இப்போ அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அல்ஃபபெட்ஸ் இருக்குங்களா, ஏபிசிடியில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த புள்ளிகளை குறிக்க நம்ம வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இப்போ இங்கே ஏபி, இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஏபி அப்படின்னு போட்டு மேலே வந்து இந்த கோடு போடுறோம். இப்போ வந்து ஒரு 4 சென்டிமீட்டரில் வரைய சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த 0 மார்க்லேருந்து நம்ம வரையணும். இந்த 0லேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கணும். இந்த புள்ளிக்கு தான் நம்ம பேர் வைக்கணும். சரிங்களா? இப்போ இது ஒரு லைன் வரைகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன வைக்கிறோன்னா பி, இது வந்து கியூ அப்படின்னு பேர் வைக்கிறோம். இப்போ இந்த பிக்யூ அப்படின்றது வந்து நம்ம எப்படி எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அப்போ இது வந்து எப்படி பண்ணுவோம், பி கியூன்னு போட்டு மேலே வந்து ஒரு லைன் போடணும். இது வந்து மேலே வந்து எந்த ஏரோ மார்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது கோட்டு துண்டுக்கு. அப்போது இது வந்து எத்தனை சென்டிமீட்டர், பிக்யூ வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து பீன்ற புள்ளியில் ஆரம்பித்து கியூன்ற புள்ளியில் முடிவடையுது. இதுவே வந்து இப்போ இதே 4 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோன்னா புள்ளி வச்சு 4 சென்டிமீட்டருக்குள்ளே வரைஞ்சிருவோம். இந்த இடத்துல Q, இந்த இடத்துல P அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எப்படி பேர் வைப்போம், ஃபஸ்ட்டு எந்த புள்ளியை அதை தொடங்குது, Q. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், Q தான் ஃபஸ்ட்டு போடணும், P வந்து நெக்ஸ்ட்டு போடணும். சரிங்களா? இப்போ மேலே ஒரு லைன் வரைஞ்சி இது வந்து எத்தனை சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இப்போ கோட்டு துண்டி இருக்குது, என்ன உண்டு, முடிவு புள்ளிகள் உண்டு. கோட்டு துண்டினுடைய நீளத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், அளக்க முடியும். ஆங்கில எழுத்துக்களில் பெரிய எழுத்துக்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கோட்டு துண்டினுடைய முனைகளை குறிக்க பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கதிர்கள். இப்போ ஒரு கோடு வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கோடுகளுக்கு வந்து என்ன கிடையாது, தொடக்க புள்ளியும் கிடையாது, முடிவு புள்ளியும் கிடையாது. இப்போ இதில் வந்து ஒரு தொடக்க புள்ளி இங்கே வந்து புள்ளி வச்சுக்கிறோம். இந்த கோடை வந்து இன்னும் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையலாம். அப்போ வரைய முடியணும் அப்படின்னு நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த ஏரோ மார்க் போட்டால் என்ன அர்த்தம், இந்த கோட்டை வந்து நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், வரையலாம். இப்போ புள்ளி வச்சா அந்த கோடு வந்து அதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கி அந்த புள்ளி வந்து அந்த கோடு வந்து முடிவுறாமல் தொடர்ந்தால் அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், கதிர்கள். அப்போ ஒரு கோடுகளின் ஒரு முனை முடிவுற்றும் அடுத்த முனை முடிவுறாமல் தொடர்ந்தால் அவற்றை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கதிர்கள். இதுவே வந்து இந்த படத்தில் இப்போ இன்னொரு கோடு வரைகிறோம். இப்போ இந்த சைடு வந்து புள்ளி இருக்குது, இந்த சைடு வந்து முன்னாடி என்ன ஆகுது, இன்க்ரீஸ், கோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இதே நம்ம என்ன தான் சொல்கிறோம், கதிர்கள் தான் சொல்கிறோம். அதாவது ஒரு முனை மற்றும் முடிவுற்று மற்றொரு முனை முடிவுறாமல் தொடர்ந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கதிர்கள். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்சிருக்கலாம், இல்லை கடைசியில் வந்து முடிஞ்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், இந்த புள்ளி இருக்கணும். இன்னொரு சைடு எப்படி இருக்கணும், இந்த ஏரோ மார்க் இந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கதிர்கள். இப்போது இந்த கதிர்களுக்கு வந்து பேர் வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த புள்ளி இருக்குங்க இல்லையா, இதுக்கு வந்து என்ன வைக்கலாம், ஏ. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வச்சு பி அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், நம்ம ஏபி அப்படின்னு போட்டு இந்த படம், இந்த டிராயிங் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேலே அந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போது இது மாதிரி இருந்தால் அது என்ன சிம்பிள், கதிர்கள். இப்போ கதிர்களுக்கு வந்து ஒரு முனை முடிவுற்றும் மற்றொரு முனை முடிவுறாமல் தொடர்ந்தால் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கதிர்கள். இப்போ இதே டிராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், பி, இந்த புள்ளிக்கு இன்னொரு புள்ளி இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம், கியூ அப்படின்ற புள்ளியை மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி பேர் வைக்கணும், பிக்யூ. ஏன்னா பீன்ற புள்ளியில் தானே இது ஸ்டார்ட் ஆகுது. எந்த புள்ளியில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். இப்போ பிக்யூன்னு போட்டு இதை வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் போடணும். ஏன்னா கியூ வழியாக தானே இந்த கோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இதே டிராயிங்கில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கியூ இருக்குது, இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல வந்து பி போடுறோம். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், கியூ அப்படின்ற புள்ளியில் தானே இது தொடங்குது. எந்த புள்ளியில் தொடங்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கதிர்கள் பொறுத்த வரைக்கும். அப்போ கியூ போட்டு நெக்ஸ்ட்டு பி போடணும். சரிங்களா? இப்போ இது வந்து பி என்ற புள்ளி வழியே தொடர்கிறது. இப்போ அதனால் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் இது மூணுத்தையும் வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது. நாமளே என்ன பண்ணலாம், லைன் வரைகிறோம். அந்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 புள்ளிகளை குறிக்கிறோம். இப்போ கோட்டிற்கு வந்து முடிவு புள்ளிகள் இல்லை. அந்த லைனில் 2 புள்ளிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேர் வைக்கிறோம். அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். இப்போ ஏபி அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஏபி போட்டு மேலே லைன் வரைஞ்சி இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணுறோம் 2 சைடும். ஏன்னா 2 சைடும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ கோட்டிற்கு முடிவு புள்ளிகள் இல்லை. அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களில் பெரிய எழுத்துக்கள் தான் நம்ம என்ன பண்ணணும், பேர் வைக்கிறோம். அதே மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணக்குள்ள அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி 2 பக்கமும் ஏரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து கோட்டு துண்டுகள். கோட்டு துண்டுகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உண்டு. இப்போ 5 சென்டிமீட்டரில் கோட்டு துண்டு வரைங்க, 4 சென்டிமீட்டரில் கோட்டு துண்டு வரைங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும், வரையணும். அதே மாதிரி இதுக்கு என்ன உண்டு, முடிவு புள்ளிகள் உண்டு. தொடக்க புள்ளி உண்டு, முடிவு புள்ளி உண்டு. அந்த புள்ளிக்கு வந்து பெயர் வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏபின்னு போட்டு இதில் வந்து மேலே பார் போடுறோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஏரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே பி என்ற புள்ளி வழியே தொடங்கி ஏ என்ற புள்ளியில் முடிவடைகிறதுனா நம்ம என்ன பண்ணணும், பிஏ அப்படின்னு பேர் வைக்கணும். இல்லை பிக்யூ அந்த எந்த பேர் கொடுத்துருக்காங்களோ அது வைக்கலாம். இல்லை நாமளே என்ன பண்ணலாம், ஏபி அப்படின்னு பேர் வைக்கலாம். அடுத்து வந்து கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனை முடிவுற்றும் மற்றொரு முனை முடிவுறாமல் தொடர்ந்தால் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கதிர்கள். இப்போ எந்த முனை முடிவுற்றுக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஏ தானே ஃபஸ்ட்டு ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எழுதணும். பி வழியே செல்கிறது. அதனால் இங்கே ஏபி போட்டு மேலே லைன் வரைஞ்சி ஒரே ஒரு சைடு, எந்த சைடு வந்து அந்த கோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோமோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சைடு வந்து இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ராயிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து பி, இங்கே வந்து ஏ அப்படின்னு இருக்குன்னா இதில் வந்து தொடக்க புள்ளி எது, இதுதான் சரிங்களா. அப்போ பி தான் ஃபஸ்ட்டு போடணும், ஏ வந்து செகண்ட் போடணும். அதாவது ஏ என்ற புள்ளி வழியே இது வந்து என்ன பண்ணுது, தொடர்கிறது, செல்கிறது. அதனால் இது என்ன பண்ணுறோம், பிஏ அப்படின்னு போட்டு மேலே பார் போட்டு இந்த ஏரோ மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போ முடிவு புள்ளி எங்கே இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. அடுத்து வந்து இது வந்து பாருங்கள், பி என்ற புள்ளியில் தான் தொடங்குது, ஏ என்ற புள்ளி வழியே இது என்ன பண்ணுது, செல்கிறது. இப்போ இதுக்கு எப்படி பேர் வைப்போம், பிஏ போட்டு பி என்ற புள்ளியில் தான் இது என்ன ஆகுது, தொடங்குது, ஏ என்ற புள்ளி வழியே செல்கிறது. அதனால் எப்படி போடுறோம், பிஏ அப்படின்னு போடுறோம். இப்போ கதிர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்க புள்ளி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்கான லெட்டர் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போடணும். எந்த புள்ளி வழியாக செல்கிறதோ அதை வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு போடணும். இப்போது கோட்டு துண்டுகளை வந்து அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். அளவுகோல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கேல் தானே. இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி எப்படி வரையணும். அடுத்து வந்து கவராயம், இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கோட்டு துண்டுகளை வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோட்டு துண்டுகளை வந்து அளவுகோலை பயன்படுத்தி எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டு துண்டு வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அளவுகோல் தானே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 அப்படின்ற அளவு இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து இப்போ ஒரு 3 சென்டிமீட்டர் வரைய சொல்கிறாங்கன்னா 0லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். 3 சென்டிமீட்டருக்கு வரையணும். இப்போ இது சில பேர் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் இல்லை சரியாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1லேருந்து எடுத்து இப்போ 3+1 0 எடுக்கலைன்னா நீங்கள் எத்தனை அளவு கொடுத்தாலும் அந்த அளவோட +1 பண்ணிக்கணும். 0 கணக்கில் எடுத்துக்கலன்னா இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எது 3+1 எவ்வளோ 4 இது வரைக்கும் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. 0ன்ற அளவு உங்கள் ஸ்கேலில் வந்து சரியாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து எடுத்து 3 சென்டிமீட்டர்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் 3 சென்டிமீட்டருக்கு. இதுவே 3 சென்டிமீட்டருக்கு வரையக்குள்ள உங்களோட ஸ்கேலில் வந்து 0 அப்படின்ற பாயிண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சரியாக தெரியாது, அந்த பாயிண்ட் வந்து குறிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை சென்டிமீட்டரில் உங்களை வரைய சொல்கிறாங்களோ அந்த சென்டிமீட்டரோட +1 என்ன பண்ணிக்கணும், செய்யணும் சரிங்களா. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இப்போ 3 சென்டிமீட்டர் வரைய சொல்கிறாங்கன்னா 3 + 1 என்ன 4 சென்டிமீட்டருக்கு வரையணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 0 வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்கேலில் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து பாயிண்ட்னா டக்குன்னு வச்சு ஒரு புள்ளி மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணி அடுத்த பேஜுக்கு அது என்ன ஆகிடும், ஓட்டை போடுற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, வரையக்கூடாது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு மேலே வந்து ஓவராக வந்து பாயிண்ட் நல்லா தெரியணும் இப்படி வந்து வரைவோம். இது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, வரையக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு புள்ளி, அவ்வளோதான். புள்ளி மீன்ஸ் இப்படி வச்சிடணும், சரிங்களா? அது வந்து ஓவர் ரைட் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த பாயிண்ட்டே வந்து ஒரு மில்லிமீட்டரே என்ன ஆகிடும், அது கொஞ்சம் அதிகமாகிடும், சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கேலை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த 0 அப்படின்ற இந்த புள்ளி இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த இடத்துல சும்மா லைட்டாக வச்சா போதும். அடுத்து 3 சென்டிமீட்டருக்கு இங்கே புள்ளி வச்சுட்டு ட்ராயிங் வரைங்க, லைன் வரைங்க. இப்போ இதுக்கு வந்து பேர் வைக்கலாம் இல்லைங்களா, ஏபி. இது எத்தனை சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அப்போ நடுவில் இங்கே 3 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுங்க. இப்போது இதுவே வந்து உங்கள் ஸ்கேலில் வந்து என்கிட்ட வந்து 0 அப்படின்ற ரொம்ப பழைய ஸ்கேல்ஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு டக்குன்னு வந்து ஸ்கேல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டோம். அந்த டைமில் என்ன பண்ணலாம், இப்போ 1லேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ 1லேருந்து எடுத்துகிட்டு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்தாங்களோ அதோட +1 பண்ணணும். அப்போ 3 சென்டிமீட்டர்னா +1 பண்ணால் என்ன வரும், 4 சென்டிமீட்டர். இப்போ 3 + 1 4. இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள், சரிங்களா? இப்போ இதுவே வந்து ஓவர் ரைட்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ 0லேருந்து 3 சென்டிமீட்டர் வரைகிறோம். இப்போ வந்து இப்படி நல்லா இப்படி பெரிய டார்க் புள்ளி வச்சோன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் போகக்குள்ள இந்த புள்ளியே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து தப்பான அளவுகளை வந்து அந்த மெஷர்மெண்ட்டால் வந்து தப்பான அளவு வந்து வரைய வேண்டியதாக வந்துடும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக வந்து புள்ளி வந்து உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரியும் இல்லைங்களா, இந்த மாதிரி இப்படி லைட்டாக இப்படி வச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 7 சென்டிமீட்டருக்கு வரையலாம். 7 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 0ல் அந்த புள்ளி தெரிஞ்சால் போதும், இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி இருக்குன்னு அந்த அளவுக்கு மட்டும் வச்சா போதும். இப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சு இங்கே 7 இருக்கு இல்லைங்களா, 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு இது நம்ம என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும். இப்போது இதுக்கு வந்து நேம் வைக்கலாம். என்னென்ன வைக்கணும், இப்போ ஏதாவது பேர் வச்சுக்கலாம். இதுக்கு PQ AB அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ P, இது வந்து Q வச்சுட்டு இது எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். இதுவே வந்து 0 இல்லாமல் எப்படி எடுக்கலாம், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இப்போ இங்கே எத்தனை அளவு கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர். இப்போ 7 + 1 எவ்வளோ, 8. அப்போது 0 இல்லாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் கனெக்ட் பண்ணணும், 8 சென்டிமீட்டர். இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 7 சென்டிமீட்டர் கரெக்டாக வரையணும். இன்கேஸ் 0ல் பாயிண்ட் சரியாக தெரியலன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதோட +1 பண்ணுங்கள். இப்போ 8 சென்டிமீட்டர் இங்கே வருது இல்லைங்களா, 8 சென்டிமீட்டர் வர மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு வந்து 5.5 சென்டிமீட்டர் வந்து வரையணும் அளவுகோலை பயன்படுத்தி. 5.5 அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல புள்ளியை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். ஸ்கேலை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிக்கலன்னா அது வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக ஆடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், அளவு வந்து கொஞ்சம் மாறும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0ல் இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. 5.5 5.5 இல்லைங்களா, இப்போது இங்கே வந்து 5 இருக்குது. இப்போது இந்த பெரிய இதில் வந்து லைன் வந்து பெருசாக இருக்குங்க இல்லையா, அதான் வந்து 5. இப்போனா எண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததுலேருந்து 1 2 3 4 5 இங்கே இருக்குதுங்க பார்த்தீங்களா. 5 வந்து இங்கே இருக்குது. 5க்கு அப்புறம் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 5.5 வருது, சரிங்களா? புள்ளி வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், கேபிட்டல் லெட்டரில் தானே வைக்கணும். அப்போ ஏபி வந்து எத்தனை சென்டிமீட்டர் இப்போ வரைஞ்சிருக்கோம், 5.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து 4.4 சென்டிமீட்டருக்கு வரைகிறோம். 4.4 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 இங்கே இருக்குது. 4.4 4 இங்கே இருக்குது. 4க்கு அப்புறம் இருக்கக்கூடிய லைன் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 இந்த இடத்துல வருது. அங்கே வந்து ஒரு புள்ளி வச்சுப்போம். புள்ளி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணணும். இந்த லைன் வரைஞ்சால் அந்த புள்ளி வந்து தெரிஞ்சால் போதும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன நேம் வைக்கலாம், PQ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். PQ எத்தனை சென்டிமீட்டரில் வரைஞ்சோம், 4.4 சென்டிமீட்டர். இதுவே 0 அப்படின்ற அளவு வந்து சரியாக தெரியலன்னா என்ன பண்ணணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4.4ஓட 1 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்,
5.4 அதாவது 5.4 வரும். இப்போ பாருங்கள் இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5.4 வரணும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சம் அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி கோட்டு துண்டு எப்படி வரையலான்னு பார்க்கலாம். அப்போ அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி PQ = 5.5 சென்டிமீட்டர் நீளமுடைய கோட்டு துண்டு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைவோம். அது வந்து எந்த ஒரு அளவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்னென்னு பேர் வச்சுக்கலாம், P, புள்ளி வச்சு P அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காம்பஸில் வந்து 5.5 சென்டிமீட்டருக்கு வந்து அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 5 இருக்குது, 5க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5, இங்கே 5 இருக்குது. இந்த 5லேருந்து 0 அளவுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 0லேருந்து தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இதை வந்து 0க்கு நேராக என்ன பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த P அந்த புள்ளியிலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு லைன் வரைகிறோம், ஒரு வளைவு. இது வெட்டுது இல்லைங்களா புள்ளி, அந்த புள்ளிக்கு தான் நம்ம என்னென்னு பேர் வைக்கிறோன்னா Q. PQ வந்து எத்தனை சென்டிமீட்டர், 5.5 சென்டிமீட்டர். இதை வந்து டேரெக்டாக ஸ்கேல்லே வரையலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இதில் இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுடைய ஹையர் கிளாஸில் வந்து வட்டம் இதெல்லாம் வரைகிறதுக்கு வந்து காம்பஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான அளவில் எடுக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன கிளாஸ்லேருந்தே காம்பஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்குறோம். இணை கோடுகள் மற்றும் வெட்டும் கோடுகள் பேஜ் நம்பர் 83 மற்றும் 87 இருக்கக்கூடிய இவற்றை முயல்க கணக்குகள் பேஸ் பண்ண சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.